வணக்கம். ஓம் நம சிவாய. நரசிம்மருக்கே கட்டுப்பாடு காட்டிய சிவபெருமான் ஒரு ரூபம் எடுத்ததாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அதுவே சரபேஸ்வரர். பரமசிவனின் மிகவும் அதிசயமான கோபத்துடன் கூடியும் அதே நேரத்தில் அமைதியையும் வழங்கக்கூடிய ஒரு அபூர்வ அவதாரம் சரபேஸ்வரர். நரசிம்மரின் அகங்காரத்தையும் கோபத்தையும் சமப்படுத்தியவர். நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்யகசிபுவை அழித்த போதும் நரசிம்மரின் கோபம் குறையவே இல்லை. அது பரவலாக பரவி மூவுலகனைத்தும் அச்சத்தில் ஆழ்த்தியது. அப்போதுதான் பரமசிவன் சரபேஸ்வரராக அவதரித்து நரசிம்மரின் கோபத்தை அடக்கி அவரை சாந்தப்படுத்தினார். இந்த ரூபம் சக்தியையும் சமநிலையையும் ஒரே நேரத்தில் பிரதிபலிக்கக்கூடியது. இந்த அதிசய தெய்வத்தை நேரில் தரிசிக்க நான் இருமுறை திருபுவனத்தில் உள்ள சரபேஸ்வரர் கோவிலுக்கு சென்றுள்ளேன். திருபுவனம் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அமைதியான ஆன்மீக சக்தி நிரம்பிய இடம். அந்த கோவிலுக்குள் நுழைந்த தருணமே ஒரு வித்தியாசமான உணர்வு. வெறும் ஒரு கோவில் அல்ல, அது ஒரு ஆன்ம நிம்மதி தரும் இடம் போலவே எனக்கு தோன்றியது. இரண்டாவது முறை போன போது அந்த தரிசனத்துடன் சேர்ந்து மனதிற்குள் ஒரு தீர்க்கமான அமைதி ஏற்பட்டது. சில கேள்விகளுக்கு பதில்கள் கிடைத்தது போல் உணர்ந்தேன். இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வத்தை பக்தர்கள் பல நம்பிக்கைகளுடன் வணங்குகிறார்கள். இங்கு சரபேஸ்வரரை தரிசித்தால் திருமண பிராப்தம், தொழில் வளர்ச்சி, மன அழுத்தம் நீங்கல், ராகு கேது தோஷ நிவாரணம் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பலர் சொல்வது போல வாழ்க்கை ஒரு நிலைமையில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது சரபேஸ்வரரை தரிசித்தால் ஒரு புதிய வழி திறக்கும் என்கிறார்கள். சரபேஸ்வரர் வெறும் ஒரு தெய்வம் அல்ல, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். நீங்களும் ஒரு முறையாவது திருபுவனம் சரபேஸ்வரரை தரிசித்து உங்கள் வாழ்க்கையில் அமைதியான அர்த்தமுள்ள ஒரு திருப்பத்தை சரபேஸ்வரர் ஏற்படுத்துவார். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பதிவிட்டு மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.